ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அவங்களா அவங்க வாட்டுக்கு எடுக்கிறாங்க, வச்சு இதில் தேய்க்கிறாங்க. அந்த உருண்டைக்கு ஏற்ற ஷேப்பில் அவங்களே தேய்ச்சி எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இங்கே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற மாதிரி பெரிய உருண்டையாக எடுக்கிறாங்க. பாப்பா வந்து பாப்பா சைஸுக்கு சின்ன உருண்டையாக பிடிச்சி அவங்க வாட்டுக்கு எனக்கு நின்று வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. இதாக தேய்ச்சி அப்பா கையில் வச்சுருவாங்க. வச்சிட்றா தங்கம், ஐயா அப்பா கையில் அவ்வளோதான் பாருங்கள். தேய்ச்சி அப்பா கையில் வச்சிட்றாங்க. நீ அடுத்து உருட்டு பார்த்தாங்க, நான் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணலை. இவ்வளோ ஆர்வமாக வேலை பார்க்குறேன் எழுதுனே. என்ன பயங்கரம், என்ன வேகம். அந்த ஒரு சப்பாத்திக்கு அந்த மாவு எடுத்து வைக்கிறாங்க பாருங்க. எல்லாம் பார்த்தாலும் கரெக்டாக செய்கிறாங்கப்பா. அம்மா மாதிரியே இருக்காங்க. அதனால அவ்வளோதான் தேய்ச்சிட்டாங்க. எடுத்து திருப்பி போடுங்க. திருப்பி போடுங்க. திருப்பி வச்சு மறுபடியும் தேய்ங்க. இப்போ தேய்ங்க. என்ன ஆர்வம் பாருங்கள் இந்த வயசுலேயே வேலை செஞ்சு கொடுக்குறதுல. அது சரி, சின்ன வயசுல எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, போக போக தான் செய்ய மாட்டாங்க. சூப்பராக தாங்க, சூப்பர். தேய்ச்சிட்டிங்களா? பட்டை கொடுங்க, அப்பா கையில் வைங்க. இதோட 3 தேய்ச்சிருக்காங்க. நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் அடுத்து பாருங்கள். எவ்வளோ மை மறுபடியும் வந்தது. ஒரு சப்பாத்தி எடுத்து வைக்கணும். உனக்கு யாரா சொல்லி கொடுத்தா? உங்கள் அம்மாவா? பரவாயில்ல. இப்படி நீட்டாக தேய்க்கணும்னு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? உனக்கு எல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? எல்லாத்துக்குமே அம்மா தானா? அப்பா எதுக்கு இல்லையா? எதுக்கு இருக்கேன் அப்பா? அப்பா எதுக்கு இருக்கேன்? இல்லைதானே? அப்பா எதுக்கிட்ட இருக்கேன்? அப்பா எதுக்கு இருக்கிறேன்? துணி துவைக்கவா? அது சரி, அதுதான் சரி. துணி துவைக்க, தீனி வாங்க, ஏண்டாலுதுன்னு உனக்கு அப்பா டெய்லி என்ன தீனி வாங்கிட்டு என்ன பிஸ்கட்ரா? இங்கே அப்பா பார்த்து சொல்லி என்ன பிஸ்கட் வாங்கிடுறேன்? மில்கி பிஸ்கட். யார் சொல்லி கொடுத்தா? உங்க அப்பாவா?